எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா எல்லாம் முடிஞ்சா பாடி தூக்கிடலாமா அப்படின்ற மனநிலையில் நம்ம சேனல் மேலே இருப்பீங்க. அப்படிலாம் தவறான முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் உயிரோட தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். திரும்ப அப்பப்போ வந்து பேசுவார்ல, எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி நான் நம்ம சேனல் இன்னும் உயிரோட தப்பா இருக்குது, எந்த ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நம்ம தொடர்ச்சியை இயங்குவதை செயல்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் அப்பப்போ நமக்கு எதிராக சதி பண்ணிடுறாங்க. அந்த சதியை நான் உடைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். ஆமாம், ரைட். என்ன அப்படின்னா, நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, விருதுநகரில் திமுகவுடைய இளைஞரின் மாநாடு பயங்கரமாக நடந்துச்சு. பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. எல்லாரும் போட்டு ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளிட்டாங்க. ஆனால் நம்ம அதை பற்றி புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே விஜய் அவர்கள் பழைய அந்த மாநாடு, திமுகவுடைய இந்த மாநாடு, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் அந்த ரேம்ப் வாக்கு, அவர் துண்டு தூக்கி போடுறது, அது தூக்கி வாய் மேலே போடுறது, இந்த மாதிரியான அப்படியே அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சோஷியல் மீடியாவில் கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, சிஎம் விஜய் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஒரு ஆசை தான், ஒரு நப்பாசை தான். எப்படி விஜய் அவர்கள் போகும்போது எல்லாரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்து அவருக்கு அந்த பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குதோ, அதே மாதிரி நம்மளும் செஞ்சு பார்த்து பண்ணுமுடா, ஒரு வாட்டியாச்சும் இதெல்லாம் பார்க்கலாம், இந்த கட்டை வேகாதரான்ற மாதிரியான ஒரு ஆசையில் பண்ணிட்டுக்கிறாங்க. ரைட்டு, பண்ணிட்டு போட்டோம். இதில் என்ன ஒரு புது பயம்னா, இப்போ வேறு சமீபத்தில் விஜய் அவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய உறவினருடைய திருமணத்துக்கு போயிருக்காரு. அதில் ஒரு பிளேசரு, அதில் ஒரு அந்த கோட்டு சூட்லாம் மாட்டிட்டு போயிருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எங்கே ஒரு வேளை அதை நம்ம சிஎம் அவர்கள் பார்த்துட்டு எனக்கும் அது வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா, உடன்பிறப்புகள் பிளேசருக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. திடீர்னு அந்த கல்யாணத்துக்கு அவங்க எங்கே போவாங்க, அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை எங்கே போய் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கவலையும் இருக்குது உடன்பிறப்புகளை நினச்சி. என்ன ஒன்று, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று வச்சுருக்கிறோம். உடன்பிறப்புகள் முடிஞ்சால் இந்த செய்தியை முதல்வர் ஐயா கிட்ட கடத்துங்க. என்ன அப்படின்னா, இப்படி தேவையில்லாமல் விஜய் அவர்களுடைய கெட்டப்பை போட்டு, விஜய் அவர்கள் மாதிரி மேனரிசம் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரியான ஸ்டைல் பண்ணிக்கிட்டு, இப்படி ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு பதிலாக, ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையான ஐயா கருணாநிதி அவர்களுடைய கெட்டப், அந்த வின்டேஜ் கெட்டப், வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, மஞ்சள் துண்டு, கருப்பு கண்ணாடி போட்டால் அப்படியே உடன்பிறப்புகளுக்கு ஒரு நாஸ்டால்ஜியா வந்துடும்ல. அடடாடா, பார்க்கறதுக்கு எங்கள் ஐயா கருணாநிதி மாதிரியே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நாஸ்டால்ஜியா. உடன்பிறப்புகளுக்கு நாஸ்டால்ஜியா வரலாம், மற்றவங்களுக்கு நாசியாக வரலாம். பட் அது ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. தேவையில்லாமல் இப்படி ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு பதில் என்ன ஒன்று, ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா, என்ன தம்பி, வேறு ஏதாவது புதிதாக அணிய வேண்டுமா அப்படின்னா, வேறு எதுவும் புதிதாக அணியெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே அணிஞ்சிருக்கிற ஒன்றை கழட்டிடணும். கழட்டிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். ஐயா கருணாநிதி அவர்கள் மாதிரியே இருக்கும். நான் வந்து ஷூவை சொன்னேன். ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் செருப்பு தான் போடுவார். ஐயா ஸ்டாலின் ஷூ போட்டிருக்காரு. அதனால் அந்த ஷூவை கழட்டிட்டு செருப்பு போட்டால் கருணாநிதி மாதிரி இருந்துடும். நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாம், அதனால் உடன்பிறப்புகள் முடிஞ்சால் இந்த செய்தியை ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கடத்துங்க. அந்த கெட்டப், அந்த அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் மைண்டுக்குள்ளே, அப்படியே இருக்கும். ஆமாம், ரைட். இப்போ என்ன அப்படின்னா, கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பற்றி நம்மளும் நிறைய காணொலிகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள், காங்கிரஸுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் தேவையில்லாமல் முந்திரி வட்டத்தனமாக ஒரு வாய் ஒன்று விட்டுருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், பாமக, அதாவது ஐயா ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக, அதுக்கு வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு குறுக்க கட்டையை போட்டு விடமாட்டேன் அப்படின்ட்டு வடிவேல் விட்டு வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், மதவாத சக்திகளுடையும் சாதியவாத சக்திகளுடையும் எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அதாவது அந்த கட்சிகள் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி திருமா சொல்லியிருந்தார். அதே போல் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறது திமுக தலைமை முடிவு செய்யட்டும், அது அவங்க விருப்பம். யாரை கூட்டணியில் வச்சுக்க வேண்டான்றது அவங்க விருப்பம். ஆனால் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், அதை மட்டும் நாங்கள் உறுதியாக சொல்லி போடுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அதாவது தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியை பற்றி திமுக தலைமை தான் முடிவு பண்ணோம், ஆனால் ஒருவேளை ஐயா ராமதாஸ் அவர்களும் திருமா அவர்களும் உட்காந்து ஒன்றா நேரில் சந்தித்து பேசிக்கிட்டாங்கன்னா ஒரு சுமூகமான முடிவை எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு விசிகாவுடைய எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி அவர்கள், திருப்பூர் எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் ட்விட்டரில் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம், மதவாத சக்திகளோடையும் சாதியவாத சக்திகளோடையும் எங்களுக்கு கூட்டணியே கிடையாதுன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஆளாளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் கருத்து தெரிவிச்சுக்கிட்டுன்றது, இந்த மாதிரி கருத்து திணிப்பு பண்ணுறதுன்றது அநாகரிகமான நாகரிகமற்ற ஒரு செயல் அப்படின்ட்டு செல்வ பெருந்தகையை போட்டு டைரக்ட் அட்டாக் பண்ணி வச்சிருக்காரு எஸ்எஸ் பாலாஜி அவர்கள். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கே வாரு செல்வம்,
இந்த பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் இதெல்லாம் ஒரு அளவோட தான் இருக்கணும் பார்த்துக்க. அளவுக்கு மீறி நீ போயிட்டு இருக்கிற. நீயே உன் கட்சியில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமன் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் யார்கிட்ட பேசணும், முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் அதை பற்றிலாம் நீ வாய் தரக்கூடாது. அவங்க ஓவராக பேசினா அப்புறம் பார்த்துக்க தப்பாக போயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி உங்களால் தான் ஏன் எங்களுக்கு சீட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்குது. நீங்கள் ஒரே அடியாக 40 35ன்னு கேட்டால் அப்புறம் மீதி இருக்கிறதுலேருந்து 4 5ன்னு திமுக எங்களுக்கு பொறுக்கி கொடுக்குது. ஏதோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 15 அந்த லெவல் இருந்தீங்கன்னா நாங்கள் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 தொகுதி கேட்டு வாங்கிப்போம்ல அப்படின்ட்டு அந்த கோபம் வேற பிசிக போன்ற கட்சிகளுக்கு காங்கிரஸ் மேலே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இப்படி உள்ளுக்குள்ளேயே குடிமைப்புடி சண்டை, அதாவது திமுகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அப்படிங்கிறத தாண்டி உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்குள்ள இப்போ சண்டை மோத ஆரம்பிச்சிருக்குது. தேர்தல் நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்குள் நிலவு வருகிற இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஃபீலிங் குட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி வெளிப்படையாக இண்டி கூட்டணிக்குள்ளே இருக்கிற கூட்டணி கட்சிகள் மாறி மாறி அடிச்சுக்கிறது, மாறி மாறி மூஞ்சி மேலே காரி துப்பிக்கிறது, குழாயடி சண்டை, குடுமிப்பிடி சண்டையெல்லாம் போட்டுக்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியும். அந்த முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குழாயடிகளில் பெண்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் இப்போ 2 பெண்கள் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அந்த 2 பெண்களுடைய அந்தரங்க ரகசியங்கள், அந்த 2 பெண்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே அப்படியே வெளியே வரும். இவங்களை பற்றி இவங்க அப்போ தான் மக்களுக்கே தெரியும், ஓ இவ்வளோ சமாச்சாரம் அவங்க 2 பேருக்குள்ள பார்க்குற மக்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்டிஏ அண்ணா திமுக தலைமையில் இருக்க என்டிஏ கூட்டணி, அவங்க கூட்டணி டீலிங், அந்த எத்தனை சீட்டுங்கிற டீலிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த மாட்டு சந்தைகளில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம என்ன பேசுகிறோம் என்ன கணக்கு போடுறோம் அப்படின்ட்டு கை மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு சத்தமே இல்லை அவங்க டீலிங் முடிச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா, சத்தமே இல்லாமல். அந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த இண்டி கூட்டணி மக்களை வந்து என்டர்டைன் பண்ணுற வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு செல்வ பிறந்தை அவர்கள் இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டிருக்காப்புல. குண்டுன்னு சொல்ல முடியாது, இத்தனை நாள் மற்றவங்க தான் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், எங்களுக்கு வந்து அதிகப்படியான சீட் வேண்டும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்த சூழ்நிலையில் செல்வ பெருமை இத்தனை நாள் திமுகவுக்கு சாதகமாகவே உருட்டிட்டு இருந்தவர் திடீர்னு, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிசா பட்டும் படாமல் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதிக தொகுதிகள் நாங்கள் கேட்போம், அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் எங்களுக்கு விருப்பம் உண்டு, இது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய மனம் உண்டு அப்படின்ட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கப்பல. பெரிய மனம் நிறைய கொடுப்பாங்க யார், திமுக கொடுப்பாங்க, கை நிறைய கொடுப்பாங்க, வாங்கிட்டு சந்தோஷமாக போங்க. என்னன்னா நாளைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாநில தலைவர்களை மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை எவ்வளோ வாங்கலாம், எந்த அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட பேரம் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு ஆலோசனை நடத்தவிருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து செல்வ பெருந்தகை இப்படி ஒரு விட்டு போட்டிருக்காரு. இத்தனை நாள் திமுகவுக்கு சாதகமாகவே உருட்டிட்டு இருந்தவர் திடீர்னு அதெல்லாம் நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாதுங்க, தங்கமான மனுஷன், தரமான மனுஷன், அவ்வளோ பெரிய மனசு எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு, கேட்டதெல்லாம் கொடுப்பாரு பார்த்துங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் கேட்குறத விட அதிகமான சீட்டு கொடுத்து எங்களை அசத்த போறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை ஒரு பிட்டு போட்டிருக்காரு. இது திமுகவை இன்னும் எரிச்சல் அடைய வைக்கும். இப்படி ஒரு பக்கம் செல்வ பெருந்தகைக்கும் இங்கே விசிகாவுக்கும் ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் இங்கே பிரச்சனை பண்ணிட்டுக்கிறாரு. அதே போல் சிபிஐசிஎம் அவங்க சிபிஐஎம் அவங்க ஒரு பக்கம், அதெல்லாம் முடியாது, இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு வேணும், சும்மா எங்களை ஏமாதலாம் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நேற்று இழிச்சு வாயிலுவா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற. இதே மாதிரி தேமுதிக ஒரு பக்கம் அதிமுக கிட்ட அப்படியே டீல் முடிகிற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் இப்போ அடிப்படை திமுக இப்போ நிலை குலைந்து இருக்கிறது. கூட்டணி இதை பற்றி என்ன பண்ண போகிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவையே இன்னும் திமுக போடல. அவங்க பிளான் என்ன, கடைசி வரைக்கும் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் வந்து எப்பப்பா அவ்வளோதான் தேர்தல் வந்துருச்சு, தான் வெய்யிங்க பிடிங்க போய் இதை வச்சு எங்கே பார்த்துக்கலாம் பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீலிங்கை முடிச்சு விட்டுடலாம், கம்மி சீட்டு கொடுத்து முடிச்சு விட்டலான்னு திமுக நினைக்குது. ஆனால் இந்த வாட்டி காங்கிரஸ் உஷாராயிட்டு, உன் பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, உன் பழைய சேட்டைகளாம் நான் பார்க்காம இருக்கிறோம், உங்கள் ஹிஸ்ட்ரியில் நான் பார்க்காம இருக்கிறோம், அதெல்லாம் முடியாது, பிடிச்சது தான், இப்பயே சொல்லு என்னன்னு ஒரு முடிவை சொல்லு, இல்லையா பார் போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் விட்டா புடியா இருக்கிறது ஒரு பெருத்த தலைவலியை திமுக. இப்படி இந்த கூட்டணின்றது சேராமல் அது கடைசியாக ஃபைனலைஸ் ஆகாமல் என்ன ஏது என்னன்ற ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது எந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்றது இன்னும் முடிவு ஆகாது. அப்படின்றப்போ அந்த தொகுதியில் போய் வேலை பார்க்கணும்ல. இப்போ கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, இந்தந்த கட்சிக்கு இந்தந்த தொகுதி, கூட்டணி கட்சி இந்த தொகுதினா அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த தொகுதியில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. அப்படி தேர்தலுக்கு முன்னாடி இறங்கி வேலை பார்த்தா தான் கொஞ்சமாவது ஓட்டை செக்யூர் பண்ண முடியும். ஏற்கனவே ஆன்டி இன்குமென்சி ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த டைமில் அவங்க இறங்கி வேலை பார்க்கணும் இல்லையா.
அப்போ கூட்டணியே ஃபைனலைஸ் பண்ணாமல் அவங்க இறங்கி வேலை பார்க்கறதுக்கான அந்த நேரத்தையும் கொடுக்காம என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஆல்ரெடி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஓரளவுக்கு அந்த மேலோட்டமாக செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற செட் ஆனதுனால அவங்கவுங்க இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்குதுன்ட்டு. திமுக கூடாரத்துக்குள்ளே நடக்கிற அந்த சர்க்கஸ் மட்டும் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து கண்டிப்பாக இன்னும் கிட்ட நெருங்க ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும். கிட்ட நெருங்க அந்த டென்ஷன் இன்னும் அதிகமாகும். அப்போ வார்த்தை மோதல்கள், வார்த்தை போர்கள், ஒருத்தர் தாக்கிக்கிறது, இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நடக்கும். அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பார்க்குறது நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். கடைசியாக மறந்துடாதீங்க, நம்ம சேனல் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் பண்ணி விட்ருங்க. இதுக்கு மேலே அடிக்கடி கேட்பேன், பண்ணிடுங்க. இதுக்கு மேலே தொடர்ச்சியாக நம்ம காணொலிகளை நம்ம சந்திப்போம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.